தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கக்கூடும் என்ற குற்றச்சாட்டோடு அமலாக்கத்துறை தங்களது தகவலை தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறையினர் பதில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தொடர்ந்து தற்போதுள்ள அண்மை செய்தி, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் கலைக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறை பதில் மனுவானது தாக்கல் செய்திருக்கிறது. தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. விசாரணை முடிந்துவிட்டது என்பதால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக கருத முடியாது என்று இடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, தற்போதுள்ள விவரங்களை வழங்கலாம். அமலாக்கத்துறையினுடைய விசாரணை அதிகாரியான துணை இயக்குநர் கார்த்திக் தசாரி தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த பதில் மனுவில் கூறுவது என்னவென்றால், செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது சட்டவிரோதமான அல்ல என்பதையும், அவர் கைது குறித்து குடும்பத்தினருக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அந்த பதில் மனுவில் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக டிஜிட்டல் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக கூறுவது தவறு என்றும், செந்தில் பாலாஜி ஒத்துழைக்கவே இல்லை என்றும், தனக்கு தெரிந்த எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டதாக தெரிவித்ததாகவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அவரிடம் விசாரணை முடிவடைந்து விட்டது என்பதால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக கருத முடியாது என்றும், திரும்ப ஒரே காரணத்தை கூறி ஜாமீன் கேட்டு மீண்டும் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் குற்றம் ஒன்றையும் முன்வைக்கிறார். கைதாகி 182 நாட்களாக சிறையில் இருப்பதாக செந்தில் பாலாஜி கூறுவது தவறு என்றும், இலாக்கா இல்லாத அமைச்சராக ஜூன் 14 முதல் ஜூலை 17 வரை மருத்துவமனைகள் இருந்ததாகவும், ஜூலை 17 முதல் அக்டோபர் 9 வரை சிறை மருத்துவமனைகள் அனைத்து வசதிகளுடன் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும், நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15 வரை மருத்துவமனைகள் இருந்துள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் என்கிற முறையில் அனைத்து சலுகைகளும் அனுபவித்து வரக்கூடிய செந்தில் பாலாஜி செல்வாக்கான நபர் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் வெளியே வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறை அந்த பதில் மனுவில் தெரிவித்திருந்தது. இந்த நிகழ்வு ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த மனுவையுமே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது நாளைய தினம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதியரசர் அள்ளி முன்பு நாளைய தினம் விசாரணைக்கு வர உள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.